எங்கள் ஆச்சி வீட்டு தோட்டத்தில் வந்து பப்பாளி பழம் இருக்குது. அதை பறிக்கிறதுக்கு தான் போகிறேன். இப்போ பெரிய சுரண்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த பப்பாளி வந்து இதை பற்றி சொல்லி ஆகணும். இந்த பப்பாளிக்கு நாங்கள் உரம் எதுவும் வைக்கலை. நாட்டு பப்பாளி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பழம் பழுத்து கிடக்கா, அதுதான் நம்ம இப்போ பறிக்க போகிற பப்பாளி. அப்படியே பறிக்கிறேன். ஏன்னா கேமரா பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை, அதனால் நான் ஒத்தையிலே பறிக்கிறேன். கேட்ச் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. பப்பாளி பழத்தை மேலேருந்து பறித்து அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ அப்படியே கழுவி சாப்பிட போகிறோம். பப்பாளி பழத்தை நல்லா பறிச்சாச்சு. பறிச்சுட்டு இப்போ நல்லா கழுவுறேன். ஏதோ குருவி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குருவி கடிச்சது சாப்பிடுவோம், என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் வந்து இதுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, ஸ்கின்னை வந்து இப்படி இழைச்சிப்பேன் லைட்டாக. ஏன்னா அந்த மேலோட்டமாக இருக்கிற ஏதாவது பறவை எதுவும் கடிச்சிருச்சு, எச்சங்கிச்சம் எதுவும் போட்டுருச்சு அப்படின்னா அது வந்து வெளியே வந்துடும். அதுக்காக, ஏன்னா இது உரம் வச்சு பழுக்கலை பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து ஸ்கின்னோட தான் சாப்பிடுவேன். நீங்கள் வந்து கடையில் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து நமக்கு ஸ்ப்ரே அடித்து வரும். ஏன்னா ஒரு 10 நாள் கழித்து பழுக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது விளைய வச்ச இடத்துலேருந்து அது பறித்து வரும்போது உங்களுக்கு இத்தனை நாள் கழித்து பழுக்கிற மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரிலாம் நிறையா அட்வான்ஸாக ஸ்ப்ரேலாம் வந்துருச்சு. அதனால் நான் வந்து அதுக்காக விளக்கத்தை சொல்கிறேன். சுற்றி நல்லா சீவிட்டேன். இந்த இடத்த மட்டும் தொலியை எடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குருவி கடித்து கொஞ்சம் அலுவல மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் சுற்றி எடுத்துட்டேன். மற்றபடி ராவாக தான் இருக்குது. இதை அப்படியே சாப்பிட போகிறேன். விதை இருக்குது பாருங்கள், சின்ன பழம் தான், எவ்வளோ விதை இருக்குது பார்த்தீங்களா. இது விதை ஹைப்ரிடாக இல்லைன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஆனால் அந்த மரம் வந்து ஒரு 5 வருஷம் மேலேயே தான் இருக்குது. அதனால் இது விதை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அது விதையிலேருந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மரம் வந்து நல்லா பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. எந்த உரமும் வைக்கல. அந்த சருவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சருவில் உள்ள சத்து, அப்புறம் இந்த மண்ணோட சத்து, இதில் தான் இந்த பழம் பழுத்துருக்கு. இதை நம்ம அப்படியே சாப்பிடுவோம், கொட்டையை எடுத்து போட்டுட்டு. ஓகேவா. ஊரில் வந்து இதேமாதிரி நல்ல ஆர்கானிக்கான பொருள் கிடைக்கும். எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொருளை எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. அதை வந்து நான் நிறையா வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பழத்தை பற்றி உங்களுக்கு ஆர்கானிக் பொருள் எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக உங்களுக்கு வியாபாரிக்கிட்ட விட்டு அவங்கள்ட்ட சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவங்களே பேச விட்றேன். இன்ஃபர்மேஷனை நீங்களே தெரிஞ்சுங்க. அதாவது அவங்களுக்கு விஷயம் தெரியும், நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.